கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்க டேபிள் சேர்லாம் தூக்கிட்டு போய் தான் திமுக ஃபங்க்ஷனே நடக்கும். அப்படிலாம் அங்கே கிடையாது. யாராவது தவறு செஞ்சதில் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. போன வாரம் யாரோ ஒரு நபர் அந்த மாதிரி கட்சி நிர்வாகி போயிருந்தாங்க, அவங்களே கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கு. யாரும் அந்த மாதிரி தவறு செய்தால், அரசு வேலைகள் இன்டர்ஃபியர் பண்ணால் யாரையும் நாங்கள் முதல்வர் அலுவலகத்திலிருந்து கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கான நோட்டும் எல்லாருக்கும் போயிடும். ஆளுநர் எங்க ஆய்வு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு அது ரைட்ஸ் இல்லை அப்படின்னு நயனா நாகேந்திரன் மேலே இல்லை, நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டோம். நம்ம வந்து இது தெளிவாக சொல்லிட்டோம். அரசோடைய நிலைப்பாடு என்னன்னு தெளிவாக சொல்லிட்டோம். ஆளுநர் விவகாரத்தில் அரசுடைய நிலைப்பாடை சொல்லிட்டோம். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு சில அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள். அவர்கள் போய் ஆய்வு செய்வதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அரசு இவங்க கவர்னர் போய் உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சொல்கிறீங்க, இப்போ அன்றைக்கி அந்த பிரச்சனை எதனால் வந்தது? நாங்கள் போய் வைகை அணையை தூர்வாரோம்னு சொல்கிறோம். ஆளுநர் எப்படி தூர்வார முடியும்? ஆளுநர் போய் நீங்கள் பிடபிள்யூ போய் இல்லை டபிள்யூஆர்டியில் போய் நீங்கள் தூர்வாருங்கன்னு உத்தரவு போட முடியுமா? இல்லை ஒரு கான்ட்ராக்டருக்கு போய் நீங்கள் தூர்வாரி அள்ளி போடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு ஃபண்டை ஒதுக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. சரி, அப்போ நீங்கள் இந்த வார்த்தை எதனால் வருகிறது? ஸோ அது தேவையில்லாத விஷயம். அரசுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அவர்களுக்குன்னு ஒரு 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 ஆளுநருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அவர்கள் என்ன செய்யணும் அதுக்குள்ளே இருந்தால் நல்லது. அமைச்சர் வந்து இது மாதிரி வந்து கடந்த ஆடில் லஞ்சம் வாங்கியிருந்தா புகார் தெரிவிக்க மின்னஞ்சல் கொடுத்துருக்காரு. நீங்கள் இபியும் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் புகார் தெரிவிக்க மின்னஞ்சல் நேரடியாக இல்லை, மின்னஞ்சலை விட நான் நேரடியாக எல்லா புகார்களையும் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் தான் லோ லெவல் கான்ட்ராக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் அவர்கள் மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து டெண்டர் எல்லாத்தையும் வந்து மிகவும் கட்டுப்பாடோடு வச்சுருக்கோம். ஒவ்வொரு டெண்டரையும் நம்ம இப்போ ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி தான் எஸ்டிமேஷன்லாம் போட்டுட்ருக்கோம். தவறு நடக்கும் அனைத்து இடங்களையும் நம்ம ஆல்ரெடி வந்து சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதெல்லாம் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புகார்கள் நேரடியாக இப்போ என்னிடமே வந்து தினமும் நூற்றுக்கணக்கான புகார்கள் வருது. ஸோ அதில் எதெல்லாம் வேலிட் இருக்கோ அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுறது. அதெல்லாம் வந்து நிறைய டெண்டர்களில் முறைகேடுகள்லாம் உடனடியாக அங்கே அலுவலகத்துலேருந்து டிஎன்இபிலேருந்து புகார் தரப்பட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற வேலை எல்லா துறையிலும் எந்தெந்த துறைகளில் கீழ் லெவலில் நிறைய மைக்ரோ டெண்டர்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல நேரடியாக வந்து கொடுக்கலாம். இல்லை, திமுக அதாவது முதல்வர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இன்னமும் அவரை கரூருக்குள் செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ திமுக அதை செஞ்சிட்ருக்கு. ஒரு முதல்வர் கரூருக்கு இப்போ உங்களுக்கு புரியுதில்ல, இன்றைக்கி முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்கிறாங்க. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஒரு இடத்துல கரூருக்கு அந்த ஒரு மாதமும் நான் திரும்ப அதை ஏன் ஐடேட் பண்ணுறேன்னா, அந்த ஒரு மாதத்தில் பல முயற்சிகள் செஞ்சோம். சரி, இன்றைக்கி போகலாம்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து சொல்லுவோம். அவங்க இந்த இடத்தை தரமாட்டோம்னு அந்த ஓனரை மிரட்டி இந்த இடம் கூடாது நாங்கள் சொல்கிற இடத்துல பண்ணோம். அவங்க சொல்கிற இடத்துல 100% பாதுகாப்பு. ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் கூடக்கூடிய இடம், 100% பாதுகாப்பு இல்லாது. ஏன் அந்த இடத்த ரெஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்டால் பதில் இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு மாதம் காத்திருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் சென்னையில் வந்து சந்திக்கிற ஏற்பாடே செஞ்சோம். நான் எல்லா முயற்சிகளும் செஞ்சோம். ஸோ திடீர்னு போய் ஒரு 4 வீட்டுக்காவது போயிடலாமா அப்படின்னு பார்த்தாலும் முழுமையாக முதல்வருடைய வீடு அலுவலகம் போலீஸாரால் அந்த டைமில் கண்காணிக்கப்பட்டுச்சு. போன வருஷம் எந்த இடத்துலையும் எப்போவுமே முதல்வரோட ஒரு ஸ்டைல் என்னன்னா, திடீர்னு போய் நைட்டில் போய் எல்லா வீட்லையும் சந்திச்சுட்டு வருவார். ஏன்னா அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்பயும் அப்படி தான், புதுக்கோட்டையில் அந்த ஒரு லாக்அப் டெத்துலேயும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் திடீர்னு அந்த மாதிரியான முயற்சிகளும் இப்போ நடந்தது. ஸோ அதற்கும் ஆனால் முழு அளவில் முதல்வருடைய வீடும் அலுவலகமும் அனைத்தும் கண்காணிப்பில் இருந்த காலத்தில் எந்த முயற்சி எடுக்க முடியல. இப்பவும் பாருங்கள், முதல்வராக இருக்கும் பொழுதும் கரூருக்கு செல்ல முயற்சி நடந்தவுடன் அனைத்திற்கும் ஒரு பெட்டிஷனை போட்டு நிப்பாட்டுற வேலையை பண்ணுறாங்க. கண்டிப்பாக அனைத்தையும் மீறி கண்டிப்பாக பொதுமக்களை கண்டிப்பாக முதல்வர் போய் சந்திப்பார். இவங்க என்ன செஞ்சாலும் இப்போ இவ்வளோ தூரம் இருக்கிறவங்களுக்கே கரூருக்கு முதல்வர் போகிறனால என்ன பிரச்சனை, என்ன பயம், என்ன பிரச்சனை? இப்போ திமுக இதில் என்ன பிரச்சனை? நீங்கள் அரசாக இருந்தீங்க விட்டுருங்க, இப்போ திமுக கட்சியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்வர் வந்து கரூருக்கு போவதனால் திமுகவிற்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை? உடனடியாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி ஊழல் வழக்கில் போய் முன்ன இருந்த எல்லா ஊழல் வழக்கிலையும் ஃபைல் பண்ணிங்களா? எல்லாத்துலேயும் போய் அப்பீல் தானே போனீங்க. ஊழல் வழக்கே விசாரிக்கக்கூடாதுன்னு தானே அப்பீல் போனீங்க. இதில் என்ன இவ்வளோ அவசர பெட்டிஷன்? எல்லாத்தையும் தாண்டி முதல்ல கண்டிப்பாக சந்திப்போம். இல்லை, நான் நிறைய அது முதல்வருடைய முடிவு, முதல்வர் நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போவும் சொல்கிறோம், அது எங்களுடைய வாழ்நாள் துயரம். கரூர் சம்பவம் எங்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்நாள் துயரம். நாங்கள் எப்போனாலும் வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது அந்த சம்பவத்தை நினைக்காத நாட்கள் இல்லை. எங்களுடைய வாழ்நாள் துயரம். அது நாங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டோம். அந்த 41 குடும்பங்களையும் மறக்க மாட்டோம். இது வரைக்கும் அதில் அடிபட்டாங்கல்ல,
அந்த அடிபட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கட்சியிலேருந்து ஒரு நிதி கொடுக்க வேண்டும். அதையும் கொடுக்க விடாமல் உச்சநீதிமன்றத்தில் போட்டு பெட்டிஷன் போட்டு தடுத்து வைக்கிறோம். அவங்களுக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். அவர் வந்து நிதி வந்து நாங்கள் 2 லட்ச ரூபா நிதி கொடுக்குறதா இருந்தோம். அந்த நிதியும் கொடுக்க விடாமல் இதுவரைக்கும் தடுத்து வச்சிருக்காங்க திமுகவினர். அதையும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் அதை உச்சநீதிமன்றம் வாயிலாக கொடுத்து முடிச்சுட்டு பண்ணணும்னு பார்த்துருக்கோம். மற்றவங்களாம் முதல்ல கொடுத்துருவோம், இல்லாட்டி அதையும் நிறுத்தியிருப்பார்கள். ஸோ அதையும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது எங்களுடைய வாழ்நாள் தீவிரம். அதில் இந்த வேலை இதை விட நாங்கள் அவரோட கண்டிப்பாக இருக்கோம். முதல்வர் மேல